Hello everyone, welcome back. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 9 CBSEலேருந்து சோஷியல் சயின்ஸில் லெசன் 1 that is அண்டர்ஸ்டாண்டிங் சோஷியல் சயின்ஸ் அந்த லெசனை பற்றின கம்ப்ளீட் வீடியோ வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் which is அந்த ஃபுல் லெசனையுமே இந்த ஒரு கான்செப்ட் மேப்பில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தட் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர் இட் வாட் எவர் இஸ் தேர். அந்த லெசனில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரே கான்செப்ட் மேப்பில் வந்து நம்ம அந்த ஃபுல் லெசனையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெசன் சோஷியல் சயின்ஸ் நியூ புக்கில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட்ஸ் அ வெரி ஜென்ரலைஸ்டு லெசன். சோஷியல்னால் எதுக்கு, அது எதுக்காக படிக்கணும், அதில் என்ன விஷயங்கள் இருக்குது, இதை பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சோஷியல் சயின்ஸ். ஓகேவா? இப்போ இந்த 2026 நியூ சிலபஸில் வந்து இது கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட் இஸ் சோஷியல் சயின்ஸ், அதை தான் வந்து இங்கே சொல்ல வராங்க. நம்ம நினைப்போம் சயின்ஸு இட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட், மேக்ஸ் படித்தா தான் நமக்கு நிறைய வேல்யூஸ். இட் இஸ் நாட் லைக் தட். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் இன் இட்ஸ் ஓன் வே. ஸோ சோஷியல் சயின்ஸ்னால் என்ன, அதை நம்ம ஏன் படிக்கணும், அதில் என்ன பிரான்ச்சஸ் இருக்குது, டெய்லி லைஃப்பில் எப்படியெல்லாம் வந்து நமக்கு இருக்குது, அதை தான் வந்து இந்த லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் சோஷியல் சயின்ஸ்? சோஷியல் சயின்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் சொசைட்டி. வென் ஸ்டடி அபவுட் மேக்ஸ் ஆர் மேக்ஸ் படிக்கும்போது ஒரு இன்ஜினியர் ஆகலாம், இல்லை சயின்ஸ் படித்து நம்ம டாக்டர் ஆகலாம். பட் சோஷியல் சயின்ஸ் தான் வந்து ஹியூமன் வேல்யூஸ், ஹியூமன் பிஹேவியர், ஹியூமன் ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு சோஷியல் சயின்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, கல்ச்சர் எப்படி இருக்குது, என்விரான்மெண்ட்டு, கவர்மெண்ட்டோட எக்கானமி. ஸோ நம்ம ஒரு டெய்லி லைஃப்க்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் வந்துட்டு சோஷியல். இட் ஹெல்ப் us to understand how the society works. ஸோ நம்ம இருக்கக்கூடிய இந்த சொசைட்டி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும் சோஷியல் சயின்ஸ் தான் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது. ஸோ ஆன் அ சிம்பிள் நோட், சோஷியல் சயின்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன் சொசைட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெய்லி லைஃப்பில் நம்ம எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோமோ எல்லா இடங்களிலையுமே வந்துட்டு சோஷியல் சயின்ஸ் இருக்குது இல்லையா? ஃபேமிலி, ஸ்கூல், மார்க்கெட், ரோடு, ஹாஸ்பிட்டல், பேங்க், கவர்மெண்ட், விச்எவர் டெய்லி ஆக்சஸில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே உங்களுடைய நெய்பர்ஹுட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு வி சி சோஷியல் சயின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்னிங் வேக் பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு கப் காஃபி குடிக்கிறீங்க, அந்த காஃபியில் இருக்கிற பால், சர்க்கரை, காஃபி தூள், அதுலேயும் சோஷியல் இருக்குது. தட் இஸ் அந்த பால் வந்து எங்கே உற்பத்தி ஆகுது, அங்கேருந்து அது வந்து எப்படி நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகுது, த ப்ராசஸ், த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கு எப்படி வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் அதில் என்ன இஷ்யூஸ் வருது, ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால கன்சியூமருக்கு என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ், ஃபார்மருக்கு இல்லை அது ப்ராடக்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன ஒரு லாஸ் இருக்குது இல்லை கெயின் இருக்குது, அதுக்கு எப்படி டேக்ஸ் லிவி பண்ணுறாங்க, அந்த டேக்ஸ் ஏன் ஒரு ஒரு கூட்ஸ் மேலே ஒரு மாதிரியான டேக்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து சோஷியல் சயின்ஸ் தான். அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த பாலோ சர்க்கரையோ ஆர் காஃபி தூளோ வாட் எவர் இட் இஸ், அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்க, அதை எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, அந்த மார்க்கெட்டிங் வேல்யூ என்ன, அதில் ஜிஎஸ்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒரு கப் காஃபிலேயே சோஷியல் சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், ரைட்? அது மட்டும் இல்லை, வேரெவர் யூ கோ, ஒரு ரோடு போட்டிருக்காங்க, ஒரு ரோட்டில் போகிறோம் அப்படின்னா அந்த ரோடு போடுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் வேணும், அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு டேக்ஸ் கொடுக்குறோம். எலக்ட்ரிசிட்டி விச் எவர் வி யூசஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி தட் இஸ் ஆல்சோ சோஷியல் சயின்ஸ். பவர் ஸ்டேஷன்ஸில் நீங்கள் படிக்கிறீங்க இந்த லெசன், சிபிஎஸ்சி லெசன், ரைட்? அந்த சிபிஎஸ்சி ரூல்ஸை வந்து யார் மேக் பண்ணுறா? கவர்மெண்ட் மேக் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி திங் அரவுண்ட் அஸ் இட்ஸ் சோஷியல் சயின்ஸ். அதுதான் வந்து நம்ம இந்த லெசனில் உங்களுக்கு மெயினாக சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் சொசைட்டி. நம்ம சோஷியல் சயின்ஸ் என்ன சொன்னோம்? சோஷியல் சயின்ஸ் இஸ் அ லேர்னிங் அபவுட் சொசைட்டி, ஹியூமன் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா? இந்த சொசைட்டி வந்து எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஸோ சொசைட்டி அப்படிங்கிறது இட் கீப்ஸ் சேஞ்சிங். சொசைட்டி சேஞ்சஸ் ஓவர் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லி ஹியூமன்ஸ் அவங்க எப்படி இருந்தாங்க? தே டிபெண்ட் ஆன் நேச்சர். கேவில் லிவ் பண்ணிட்டு இருந்தாங்க, கிடைக்கிறது சாப்பிட்டாங்க, லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு தே வேர் யூஸிங் இட் அஸ் தேர் dresses. So they completely depend on nature. They hunted animals, ஃப்ரூட்ஸ் கலெக்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸ்லோலி என்னாச்சு? தே லேர்ன்ட் ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணாங்க. தே ஸ்டார்டட் க்ரோயிங் கிராப்ஸ். அப்புறம் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் பண்ணாங்க. தே காட் செட்டில்டு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இஜிப்ஷியன் சிவிலைசேஷன், மெசபடோமியன் சிவிலைசேஷன், இது எல்லாமே படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ தீஸ் ஆர் ஆல் ஏர்லி சிவிலைசேஷன். ஒரு ஹியூமன் சொசைட்டி வந்து எப்படி வந்து எவால்வ் ஆச்சு, ஏர்லி ஹியூமன்ஸ்லேருந்து இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஹியூமனாக நம்ம எப்படி இவால்வ் ஆகிருக்கோம் அப்படிங்கிறதுமே வந்துட்டு சொசைட்டி தான், சோஷியல் தான். ஓகேவா? ஸோ ஸ்லோவாக வில்லேஜஸ் டெவலப் பண்ணாங்க. அந்த வில்லேஜஸ் தென் slowly become into towns. Villages form ஆச்சு, towns form ஆச்சு, cities emerge ஆச்சு, and now we are living in a modern society with different technologies. So இது எல்லாமே emerge ஆகிறது it is a society. So the society never remains the same. ஒரு சொசைட்டி அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது.
It took many years and we have reached this place. இதுக்கப்புறமும் it keeps changing. இதோட இங்கே எப்படி நின்றுடாது இல்லையா? இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா there will be more evolution, revolution, whatever it is. திரும்பி வேறு சேஞ்சஸ் இருக்கும். நம்ம பேரண்ட்ஸே நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இருந்தப்போலாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, இப்போ தான் இந்த மாதிரி ஆயிட்டீங்க. we can see the difference between, we are telling, right, gen X, gen Y, gen Z, gen alpha. In the generation gap lay we can see different changes in the society. So the society is society always keep சேஞ்சிங். ஓகே, சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு விஷயம் கிடையாது, இட் கீப்ஸ் சேஞ்சிங். அதை தான் வந்து இங்கே நமக்கு சொல்கிறாங்க. சோஷியலும் சொசைட்டியும் எப்படி வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இஸ் இந்தியன் நாலேஜ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். சி வி கீப் ஆன் டெல்லிங் சொசைட்டி, சோஷியல், ஹியூமன் ரிலேஷன், இது எல்லாமே சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா ஹேஸ் பின் ஸ்டடியிங் சொசைட்டி ஃபார் thousands of years. We have to be actually really proud that we have a very knowledgeable, very genius ancestors. ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே ஒரு இந்தியனோட ஒரு ஜெனட்டிக்லேயே வந்து இருக்குது. ஓகே, our ancestors are so genius, they know many things even before any technology emerges. So பெரிய modern technologies இல்லாமல் பெரிய instruments or any ஒரு இன்டர்நெட் அந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாமலே நம்ம ஆன்சஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி லைஃப் இருக்கணும், வாட் ஆர் ஆல் சயின்ஸ், ஆஸ்ட்ரோ சயின்ஸ் என்ன இருந்தது, ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸ் என்ன இருந்தது, என்ன ஃபுட்டு நீ சாப்பிட்ணும், என்ன மாதிரியான லைஃப் லீட் பண்ணணும், எப்படி வந்து டைரக்ஷன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறது, எப்படி வந்து சீல ட்ராவல் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் வந்து they knew beforehand without any big technology. So India has been studying the society for thousands of years. சொசைட்டியை பற்றி வந்து இந்தியா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஸ்காலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, they keep observing the nature. just naked ஐயில் they observed sky, அதை பேஸ் பண்ணி கான்ஸ்டலேஷன்ஸ், அதில் வந்து நிறைய ஸ்டார்ஸ், அதனுடைய டிஃப்ரென்சியேஷன் எல்லாமே வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க, ரைட். தே அப்சர்வ் நேச்சர், டிஸ்கஸ்ட் ஐடியாஸ், தே பிலீவ் நாலேஜ் க்ரோஸ் பை திங்கிங், அப்சர்விங் அண்ட் டிஸ்கஸிங். அப்சர்வ் பண்ணாங்க, திங்க் பண்ணாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க, நாலேஜ் வந்து டெவலப் ஆச்சு. இங்கே நம்ம புக்கில் வந்து சில 3 மெயின் திங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பஞ்சமகாபூதாஸ். பஞ்சமகாபூதாஸ் அப்படின்னா the 5 நேச்சர் எலிமெண்ட்ஸ், பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 எலிமெண்ட்ஸ், பேசிக் 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர். தட் இஸ் earth, water, fire, air, space. These Pancha Mahabhutas, they only influence the environment. இதுதான் வந்துட்டு ஒரு லைஃபையும் ஒரு என்விரான்மெண்ட்டையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். See, for example, our food, the place you live, the occupation you do, the health, எல்லாமே வந்து இந்த 5 எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு இல்லையா. இந்த 5 எலிமெண்ட்டில் எனி ஒன் திங், காற்று இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியுமா, நெருப்பு இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியுமா, சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது, நீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது, நிலம் இல்லாமல் உயிர் வாழ முடியாது, ஆகாயம் இல்லைன்னா நமக்கு சன்லைட் கிடையாது, ரெயின் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இந்த 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் இல்லாமல் யூ கான்ட் ஈவன் ஹாவ் யுவர் லைஃப் சஸ்டைன்ட் இன் திஸ் எர்த். ஸோ இட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதுதான் வந்து இங்கே மீன் பண்ணுறாங்க பஞ்சமகாபூதாஸ் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ வசுதெய்வ குடும்பம். வசுதெய்வ குடும்பம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஆக்சுவலி சம்திங் ரிலீஜியஸ். ஓகே, ரிலீஜியஸ் ஓரியன்டாக கிடையாது. தோஸ் டேஸ் அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாமே சயின்டிஃபிக் ஓரியன்ட் தான். பட் அதை வந்து பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தே ஹேட் அ மீடியேட்டர், ரிலீஜனை ஒரு மீடியேட்டராக வச்சு அது மூலயமா கொண்டு போனாங்க, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ வாட் தே மென்ட் பை திஸ் வசுதெய்வ குடும்பம், வசுதெய்வ குடும்பம் அவங்க சொல்லும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, த வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி தட் ப்ரமோட்ஸ் யூனிட்டி அண்ட் குளோபல் கோஆப்ரேஷன். ஸோ இந்த ஹோல் எர்த், இந்த வேர்ல்டு ஃபுல்லாமே இட் பிலாங்ஸ் டு ஒன் ஃபேமிலி அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் பீப்புள் ஸ்டடி இன் ஒன் கண்ட்ரி, ரைட். அதே அவங்களே வந்துட்டு தே கோ டு அனதர் கண்ட்ரி, தே ஒர்க் தேர். அதே மாதிரி யூ கேன் பை எனி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் எனிவேர் ஆஃப் கார்னர் ஆஃப் த வேர்ல்ட். ஓகே, இன்றைக்கி இந்த இடத்துல இருந்து நம்ம வேர்ல்ட் கார்னரில் என்ன நடக்குதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். யூ கேன் காண்டாக்ட் த பர்சன்ஸ் ஓவர் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். யூ கேன் கெட் திங்ஸ் ஃப்ரம் எவ்ரி பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட். ஓகே, ஸோ த ஹோல் வேர்ல்ட் is now a single family, right? அந்த மாதிரி தானே இருக்குது. that is connected. single family, what they mean, the whole world is connected. So இந்த ஐடியாஸை வந்து இந்தியாவில் they have brought thousands of years ago. அப்போ வந்து எந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டும் இல்லை, டெக்னாலஜியில் டெவலப்மெண்ட்டும் இல்லை. ஈவன் those days they told it is vasudhaiva kudumbam, which is the whole world is in one family. அதுதான் வந்துட்டு they meant to say they are interconnected அப்படிங்கிறது.
And next one is Ardhashastra. Ardhashastra, it is a book written by Kautilya. அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, how a king should rule, okay, and how taxes should be collected, how the economy should function, அப்புறமா people how they have to be protected, இது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. They have given ideas on administration, economy, governance and public welfare. ஸோ இது எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் புக்கில் சொல்லியிருக்காங்க. This shows இது எல்லாமே நமக்கு என்ன கொடுக்குது, இந்தியன் நாலேஜ் அண்ட் இந்தியன் ட்ரெடிஷன், ஹவு இட் ஹாஸ் பிளெண்டட் வித் தி சொசைட்டி. நம்மளுடைய நாலேஜும் ட்ரெடிஷனும் சொசைட்டியோட எப்படி பிளெண்டாக இருக்குது, சொசைட்டியில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எத்தனை வருடங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு தே ஹவ் டோல்ட் அஸ், ரைட்? அதை தான் வந்து நமக்கு இங்கே இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ திஸ் ஷோஸ் தட் இந்தியா ஹேட் அ நாலேஜ் அபவுட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஈவன் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ். ஸோ ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேயே டெக்னாலஜிஸ் எல்லாம் வரத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு வந்து என்ன ஒரு நாலேஜ் இருந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, ஹவு டு சோஷியல் சயின்டிஸ்ட் ஸ்டடி தி சொசைட்டி? ஃபர்ஸ்ட் பிஃபோர் கோயிங் இன் டு தட், ஹூ ஆர் சோஷியல் சயின்டிஸ்ட்? சோஷியல் சயின்டிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, யார் இந்த சோஷியல் சயின்டிஸ்ட்? சோஷியல் சயின்டிஸ்ட் ஆர் நத்திங் பட் பர்சன்ஸ் who study the society, who study human behavior, who analyze things. When there is an issues, they come into it, they analyze things, they observe it, they collect evidence of these things. அப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொண்டு வரணுமோ அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு தீர்வை கொண்டு வரவங்க, அதை பற்றின ரிசர்ச் மேற்கொள்கிறவங்க, இவங்கள தான் வந்துட்டு நம்ம சோஷியல் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். He can be an historian, he can be an geography scholar, he can be an economist, he can be an political influenced person. இந்த மாதிரி it can be anyone in the social branch, okay? ஸோ அவங்க வந்து சொசைட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, எப்படி அதை ரிசர்ச் பண்ணுறாங்க, எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க, அதுதான் வந்துட்டு அவங்களுடைய வேலை. they'll do this. See, for example, if you have உங்கள் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு டிராஃபிக் இருக்குது, திடீர்னு எவ்ரிடே மார்னிங் நியர் யுவர் ஸ்கூல் there is a traffic. அப்போது என்ன பண்ணுவாங்க, it is because of too many vehicles, right? அப்போ சோஷியல் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, they will not say நிறைய vehicles வருதுங்க ஸோ டிராஃபிக் ஆகுது. that is not their job. they first observe the traffic, observe பண்ணுவாங்க, அப்புறம் அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் கூட பேசுவாங்க, டிராஃபிக் போலீஸ் கூட பேசுவாங்க, they conduct a survey, they collect information, analyze data and then they only conclude, okay? then they conclude the reason and they come out with a solution for that, just not because of guessing but because of evidence. They analyze, they do things not in guess but as an evidence. So what they'll do, they observe, they collect information, analyze and finally they draw conclusions. இதுதான் வந்து social scientist ஓட job. Next, branches of social science. There are different branches of social science. இந்த மாதிரி தான் நம்மளுடைய புக்ஸும் இருந்தது இல்லையா. யூ ஹாவ் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ ஹிஸ்ட்ரி வி நோ இட் ஸ்டடி தி பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் தேர் இம்பேக்ட்ஸ். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஹவ் வாஸ் அவர் கண்ட்ரி, அது யார் ரூல் பண்ணால், எப்படி இருந்தது, ஃப்ரீடம் ஃபைட்டிங் எப்படி இருந்தது, ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருந்தது, கிங்டம் என்ன, கிங் என்ன, சொசைட்டி எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, வாட் ஹேப்பண்ட், ஓகே, தட் இஸ் பாஸ்ட். அதை பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு ஹிஸ்ட்ரி. When we talk about geography, it's completely our earth, environment and human interaction. What is the physical features, climate, weather conditions, people-க்கும் nature-க்குமா இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குது, அதை வந்து சொல்கிறது தான் வந்துட்டு geography. That is below sea, under the sea, below the land, earth crust, இது எல்லாமே all 5 elements what we say as nature, right? அதை கவர் பண்ணுறது தான் வந்துட்டு that is geography. Next, political science. Political science is nothing but our government, democracy, constitution, rights, duties, election. இந்த மாதிரி how is we are being governed, what are our rights and duties, இதை பற்றி பேசுறது is political science. And finally, economic is nothing but money, production, market, ஜாப், ட்ரேட், ரிசோர்ஸஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன், கூட்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி பேசுகிறது எக்கனாமிக்ஸ். ஆல் தீஸ் ஆர் தி மெயின் பிரான்ச்சஸ் ஆஃப் சோஷியல் சயின்ஸ். இது இல்லாமல் தெர் ஆர் ஸோ மெனி பிரான்ச்சஸ், பட் எவ்ரி திங் புட்ஸ் அண்டர் 4 மெயின் பிரான்ச்சஸ் விச் இன்க்ளூட்ஸ் ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஓகே, இதுதான் வந்துட்டு இப்போது பேசிக்காக அபவுட் சோஷியல் சயின்ஸ். நவ் தேர் இஸ் அ வெரி பிக் கொஸ்டின். Fine, you know what is social science. Now, why should we study social science? எதுக்கு மேம் சோஷியல் சயின்ஸ் படிக்கணும்? டைம் டேபிளில் 2 பீரியட் காலியாக இருக்குது, அதனால ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபின்னு போட்டு ஃபில் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் நான் ஏன் படிக்கணும், இதெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? வாட் இஸ் த பர்பஸ்? மேக்ஸ் படித்தா எனக்கு ஐடியில் ஜாப் கிடைக்கும், சயின்ஸ் படித்தா நான் டாக்டர் ஆகிறேன், இல்லை சயின்டிஃபிக் ஃபீல்டில் போகிறேன், ஐ கேன் ஏர்ன். வாட் வில் ஐ டூ வித் த சோஷியல்?
If that is your question, then this is the answer. Social make us as a responsible citizen. நீ வந்து மேக்ஸ் படித்தா இன்ஜினியர் ஆகலாம், சயின்ஸ் படித்தா டாக்டர் ஆகலாம், பட் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்கணும்னா யூ மஸ்ட் நோ சோஷியல். So social science help us understand the people, respect different culture, know your right, become a responsible citizen. You have to protect nature, solve social problems. இது எல்லாமே வந்து சோஷியல் படிக்கிறது மூலியமாக மட்டும்தான் உன்னால் பண்ண முடியும். So it make us a responsible person. It helps us understand rights and duties. It builds critical thinking. It promotes respect for diversity. It helps solve social problem and prepare us for future. இதுதான் வந்து சோஷியலுடைய ஸ்கோப்பு. ஸ்கோப் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்டால் கூட இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் யூ கேன் give it as an answer. So why you have to study social science? To become a responsible citizen, you must learn social science. And the last one is future of social science. Social science or future என்ன அப்படின்னா, the world today is changing rapidly, right? Do you accept it or not? Climate change, there is a drastic climate change nowadays we are going through. Technology சொல்லவே வேண்டாம், நிமிஷத்துக்கு நிமிஷம் தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா there is a new inventions, there is a new technology, there is a new software development. The world is becoming advanced level. So technology, it's booming like anything. Artificial intelligence, இன்னும் எத்தனை நாளைக்கு ஹியூமன் சஸ்டெயின் ஆகுமே தெரில. சடன்லி ஒன் பீரியட் இட் வாஸ் ஃபுல் ஆஃப் டைனோசரஸ், ரைட்? அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சிட்டி ரோபோ மாதிரி இருக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு artificial intelligence, humanoid robots, everything is booming up. And pollution equally growing up in the earth, right? Urbanization and migration, இது எல்லாமே டெவலப் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே டெவலப் ஆகுது அப்படின்னா இது எல்லாமே ஒரு சோஷியல் இஷ்யூஸ் தான். ஸோ சோஷியல் சயின்ஸ் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ கிளைமேட் சேஞ்ச், டெக்னாலஜி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், குளோபலைசேஷன், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, வேர்ல்டு வார் சி இட் இஸ் ஹேப்பனிங், கீப்பிங் கோயிங் ஆன் ஹேப்பனிங், ரைட்? அது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு குட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு ஃபியூச்சர் ஆஃப் அவர் சோஷியல் சயின்ஸ். ஸோ சோஷியல் சயின்ஸ் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தெம் அண்ட் ஃபைண்ட் பெட்டர் சொல்யூஷன். அதுக்காக தான் வந்துட்டு இந்த சோஷியல் சயின்ஸ். இங்கே நமக்கு கிரேட் 9 கிரேட் 10ல் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, கிரேட் 9 இட் இஸ் பேசிக் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிரேட் 10ல் இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ போர்டு எக்ஸாம்க்கு when you are going, there will be application and analysis type of questions. So to conclude in this lesson, social science help us understand the world, society and ourselves. It connects the past, present and future and help us to become a better citizen. That is why social science is included as a subject in school, right? So இதுதான் வந்து first lesson, understanding social science, class 9. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் மேப்லேயே வந்துட்டு யூ கேன் லேர்ன் த கம்ப்ளீட் லெசன். இது இல்லாமல் இந்த லெசனில் என்ன மாதிரி ஒன் வேர்ட்ஸ் கேட்பாங்க, இல்லை வேறு என்ன மாதிரியான கொஷின்ஸ் இருப்பாங்க அப்படி கேட்பாங்கங்கிறதையும் ஐ வில் அப்லோட் அஸ் நியூ வீடியோஸ். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.